கோபப்பட்டு இரக்கமில்லாத ஒருவனை கொலை செய்பவனை சந்தர்ப்பத்தில் நாம் பார்க்க நேர்ந்தால் உயிரிலே பட்டு இந்த உணர்வின் தன்மை கருத்தன்மை அடைகின்றது. இரத்தங்களிலே நாம் தவறு செய்யவில்லை, ஆனால் அவன் தவறு செய்கின்றான். மற்றவனை கொள்கின்றானே என்ற உணர்வுகளை நுகர்ந்து விட்டால் அது நமக்குள் இரத்த கொதிப்பாக மாறி உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களை செயலற்றதாக மாற்றுகின்றது. எப்படியெல்லாம் உணர்வுகளை இந்த உயிர் இயக்குகின்றது, எத்தனை விதமான உணர்வுகளை நுகர்கின்றமோ உயிர் எப்படி இயக்குகின்றது என்பதை நான் அறிவதற்காகத்தான், அதாவது குரு ஞானகுரு நான் அறிவதற்காகத்தான் நகருக்குள்ளும் காட்டுக்குள்ளும் நாட்டுக்குள்ளும் எம்மை செல்லும்படி செய்தார் மாமகரிஷி ஈஸ்வராய குரு. இந்த இயற்கையின் உண்மையின் உணர்வலைகள் எப்படி இயங்குகின்றது, இதிலிருந்தெல்லாம் நீ எப்படி மீளப் போகின்றாய் என்று குருநாதர் காட்டுகின்றார். இரவிலே சுற்றும்படி செய்வார், ஒவ்வொரு வீட்டிலும் சென்று பார்க்கும்படி செய்வார். அந்த குடும்பத்திலே சாபமிட்டவர்கள் எத்தனையோ பேர், தொல்லைப்படுத்துவோர் எத்தனையோ பேர்கள். அங்கே தொல்லைப்படுத்துவோர் இறந்த பின் அவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கின்றது, ஆவியாக ஆனபின் அதே பற்றுடன் இன்னொரு உடலுக்குள் சென்று பேயாக அது எப்படி ஆட்டி படைக்கின்றது. அவர்கள் செல்வ செழிப்பாக இருந்தாலும் உடலுக்குள் சென்ற பின் இந்த செல்வத்தை காப்பதற்கு மாறாக தவறின் நிலைகள் இழைக்கப்பட்டு அவர்கள் எடுத்துக்கொண்டவர்கள் கடும் நோயாக உருவாகி தேடிய செல்வத்தை பாதுகாக்க முடியாத நிலையும் தன் உடலில் கடும் நோயாக அவர்கள் எவ்வாறு அவதிப்படுகின்றார்கள், வேதனைப்படுகின்றார்கள் என்பதை ஒவ்வொரு வீட்டிலும் இரவிலே அதை பார்ப்பதற்காக சுற்றி வரும்படி செய்வார் குருநாதர். அவர்கள் வீட்டிற்கு நேராக சில இடத்திலே அமரும்படி செய்து அதை செயல்படுத்துவார். ஆனால் இதை உள்ளூரிலே செயல்படுத்துவதில்லை. ஏனென்றால் உள்ளூரில் என்றால் என்னை யார் என்று தெரிந்து கொள்வார்கள் அல்லவா. ஆகினால் தான் வெளியூரில் இதையெல்லாம் அமர்ந்து பார்க்கும்படி சுற்றி பார்க்கும்படி செய்வார். தெரியாத இடத்திலே ஒரு பிச்சைக்காரன் போன்று அமர்ந்து அதை பார்க்கும்படி சொல்வார். இறந்த ஆன்மாக்கள் பழிதீர்க்கும் உணர்வுடன் அந்த குடும்பத்திற்குள் சென்றது, இந்த உணர்வுகள் எப்படி இயங்குகின்றது என்ற உணர்வுகளை நுகரச் செய்வார். உடலோடு இருக்கப்படும் பொழுது பாவி பயல் இப்படியெல்லாம் என்னை மோசம் செய்கின்றானே என்று எண்ணிய உணர்வுகள், ஆகா இப்படியா என்னை இப்படி பேசுகின்றாய், இவருக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் உடலில் விளைந்து அது எப்படி கடும் நோயாக மாறுகின்றது. உறுப்புகள் அதை சிதைய செய்து நல்ல உறுப்புகள் எப்படி பால்படுத்துகின்றது, கைகால் அங்கங்கள் வராதபடி எப்படி செயல்படுத்துகின்றது. இதனின் உணர்வுகள் வளரும் பொழுது இனம் புரியாதபடி விபத்துகள் ஏற்படுவதும், முந்திய வினைகள் இந்த உணர்ச்சி அதனுடைய வளர்ச்சியின் பருவம் வரும் பொழுது அதனுடைய இயக்கங்கள் எப்படி இயக்குகின்றது என்பதனையும் எல்லாம் தெளிவாக தெரிந்து கொள்ளும்படி செய்தார் குருநாதர். ஏனென்றால் உண்மையின் உணர்வின் இயக்கங்களை பற்றி நீ நேரடியாக தெரிந்து கொண்டால் தவிர மற்றதை நீ உணர முடியாது. காரணம், உன்னுடைய உணர்வுகள் எதுவோ அதன் வழிதான் நீ செல்வாய். பிறிதொரு உணர்வின் இயக்கம் மனிதனை எப்படி மாற்றுகின்றது என்பதனை நீ அறியவில்லை என்றால் உன்னால் உனக்குள் புகும் தீமைகளை நீ மாற்றி அமைக்க முடியாது. ஆகவே மனித வாழ்க்கையில் அறியாமல் வரும் தீமைகளை மாற்றி அமைத்த மகரிஷிகளின் உணர்வுகளை பெறக்கூடிய தகுதி நீ பெற வேண்டும். அந்த மகரிஷியின் அருளுணர்வை பெறக்கூடிய தகுதி பெற்றால்தான் தீமைகளை நீக்க முடியும் என்று இப்படித்தான் எனக்கு மனிதனுக்குள் விளைந்த உணர்வுகள் ஒன்றுடன் ஒன்று கலந்து அதனுடைய செயலாக்கங்கள் பின்னாடி எப்படி ஆகின்றது என்பதனை உணர்த்தி காட்டினார். ஆக உடலை விட்டு சென்றால் நாம் எந்தெந்த நிலையெல்லாம் அடைகிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் இந்த வாழ்க்கையிலே நாம் யாரும் நம்மை அறியாது தவறு செய்ய மாட்டோம். ஆக அந்த தவறு செய்யாத நிலைகளுக்கு அருளுணர்வை பெற வேண்டும் என்பதைத்தான் அதை மாற்றியமைத்த ஞானி உணர்வை நாம் பெற்று இந்த வாழ்க்கையிலே தெளிந்து தெரிந்து தெளிவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை குருநாதர் எமக்கு அனுபவபூர்வமாக காட்டியதை உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன் என்று குரு உணர்த்துகின்றார்கள்.